கிட்டத்தட்ட 13 தடவை, ஏன் 12 தடவை நான் காட்பாடியிலே தொடர்ந்து நிற்கிறேன் என்றால் என்ன காரணம்? நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். நோட்புக்கில் எழுதி வைத்திருப்பேன். எந்தெந்த ஊரில் என்னென்ன கொடுத்தோம், எதை செய்தோம், எதை செய்யலைன்னு அதை டிக்ளேர் பண்ணி போடணும்னு சொல்லுவேன். 6 கொடுத்தீங்க, 4 செய்திருக்கேன், 1 பாக்கி, 2 பாக்கின்னு சொல்லுவேன். அடுத்த முறை சொல்லுவேன். எனக்கு கணக்கு தீர்த்து வைத்திருப்பேன். ஆகையினால்தான் வந்திருக்கிற செய்திகள். அதைதான் மோடி அவர்களே என்னை உடனே கேட்டார். உங்களுக்கு சலிக்கவே இல்லையா? எனக்கு சலிக்காம இருக்கலாம், ஓட்டு போறவங்க சலிக்காம இருக்காங்க, எனக்கு சலிக்காம இருக்கலாம். எல்லாரும் சொல்லலாம். தலைவரே சொன்னார் ஒரு முறை, உன்னால நிறைய முடியாதியா, நீ சென்னையில இங்க என்ன நான் போனா வாங்கன்னு எழுதுகிற ஊரு இது. மெட்ராஸ் இருக்கிற இந்த முறை கேட்பதெல்லாம் நான் கதிர் ஆனதுக்காக ஒரு ஜாமீன் போடுறேன். இதெல்லாம் நான் செய்கிறேன். எப்பயாவது புள்ளிக்கு அப்பா ஜாமீன் போடுவாரா? அதான் போடுறேன். ஏன்னா அப்பா பேசுதான் பிள்ளை கேட்காது, நான் கேட்கிறேன். ஆகிய மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இந்தியா போய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை, குரல் வழியை நெருக்கிற காரியத்தை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சிறுபான்மையினுடைய உயிரை எடுப்பதற்கான சட்டங்களை ஒரு பக்கத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாட்டில் ஒரே கட்சி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, அது பிஜேபி தான் என்று கொண்டு வர வேண்டும் என்று வடகொரியாவிலே நடப்பதை போல் ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள். நீங்கள் போடுகிற ஓட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போடுகிற ஓட்டு. இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்று கருதுகிறீர்கள்? மீண்டும் ஒரு பிசா வரும், மீண்டும் ஒரு நிலைமை வரும். கண்ணுக்கு தெரிந்தே செய்கிறார்களே, ஒரு சட்டத்தை கொண்டாந்தார்களே. வெளிநாட்டில் அகதிகளாக இருந்தவன் இந்தியாவுக்கு குடியுரிமை எழுதி வந்தால் வரவேற்போம், பௌத்தர் வந்தால் வரவேற்போம், ஜெயின்ஸ் வந்தால் வரவேற்போம், கிறிஸ்துவர் வந்தால் வரவேற்போம், யார் வந்தாலும் இந்தியா வரவேற்போம். ஆனால் இலங்கை தமிழனும் முஸ்லீம்கள் வந்தால் வரவேற்க மாட்டோம். என்ன? நான் ஆட்சிக்கு வந்ததும் திமுகவை இந்த கூட்டணியை தொடக்கி அறிகிறேன். சபாஷ், ஒரு மாபெரும் தலைவர் சொல்றதா? நான் கேட்கிறேன், என்ன தொடங்கிறீங்க? வாரிசு அரசியல் நடத்துறான். வாரிசு அரசியல்னா என்ன? ஆம்பளையாக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அது ஆண்மையாக்கிறவன் உள்ள வச்சுக்கிறான். இல்லாத நாங்க என்ன பண்றது? எங்க பிள்ளைங்க வளருது, எங்க நாட்டில் கட்சி வேலை செய்யுது, கட்சிக்காரமாக இவன் சொல்றான். நேரு குடும்பத்தில் ஏன் நீங்க வாரிசு சொல்றீங்க? நேரு என்ன மாதிரி தியாகம் பண்ணிருக்கீங்களா? பல முறை ஒருவர் விசாவில் கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் உள்ளே இருந்தேன். என்னுடைய மகன் கவியா வந்து 1 வயது பொழுது நான் போகிற பொழுது, நான் என்னை வண்டியில் ஏற்றுக்கிற பொழுது இந்த சட்டையை பிடித்துக் கொண்டு விடமாட்டேன் என்றால் அழுதான். விரலை பிடிங்கி போட்டு விட்டு வண்டியில் ஏறி போனேன். 3 மாதம் இன்றைய கிடையாது. 3வது மாதம் என் மனைவி அவனை தூக்கி கொண்டு வந்தார். அங்கே பார்த்தேன், அவன் என்னை பார்த்து தாவினான். ஓடி போய் அவனை வாங்கி முத்தப்பட போனேன். அங்கிருந்த வாடல் அவருடைய கையில் சின்ன குழந்தையுடைய பிஞ்சுகளில் படாது இந்த மாதிரி லொற்றுன்னு பரமேல போட்டுட்டான். வீடு அழுதான். நான் கேட்டேன், ஏன் சார் குழந்தைய பிடிச்சு? நீ குற்றவாளி, ஒரு நாள் உனக்கு மனம் பேதரித்து அந்த குழந்தையை கொண்டுட்டியலாம் என்று கேட்டான். நண்பர்களே, நீங்க எப்படி வேண்டுமானால் நினைத்து கொள்ளுங்கள். பிள்ளையை பெற்றவர்களே, அதற்கு பிறகு 1 ஆண்டு காலம் என் மகனை நான் தொடவே இல்லை. தியாகம் பண்ணிட்டு வந்துருக்கையா? தியாகம் சும்மா இந்த நாட்டில் ஒரே கட்சி ஒரே கொடி கொண்டுதான் வச்சு ஆட்டும். அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும். தயவு செய்து எனக்காக இல்லாமல் ஜனநாயகத்துக்காக, நாட்டுக்காக, நல்லதுக்காக நீங்கள் கொஞ்சம் சிறந்தி பாராமல் இந்த முறை உருவாக்கி சிதறிக்காமல் பண்ணணும். 2வது நான் சொல்றேன், இவ்வளவு ஒரு தேர்தலில் நீங்கள்
இந்த அணிக்கு வாக்களியுங்கள். இந்தியாவாக இருக்குமானால் வாக்களியுங்கள். இந்தியா பிஜேபியாக மாற வேண்டுமானால் கொஞ்சம் நிறுத்துங்கள் கைகளை எடுத்து. பணத்துக்கு போய் வந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.